எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். தேவனுக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். இன்றைக்கும் கூட சங்கீதத்தின் புத்தகம் 55வது அதிகாரம் 17வது வசனம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, தாவீது ராஜாவா இருந்த போதிலும் 3 வேளை ஜபிச்சாராம். அப்ப நான் அந்த மாதிரி ஜபிக்கரிச்சு என் தேவன் என்னோட முறையீடுகளை கேட்பார். அப்படின்னா நான் என்ன ஜபிக்கிறோம், என்ன விண்ணப்பம் பண்றேனோ அதை என் தேவன் கேட்பாங்க. அந்தி சந்தி அப்படின்னா ஈவினிங்கும் நைட்டும் சேர்ற நேரம் அந்தி சந்தி. காலையில ஜபிக்கிறாரு, அந்தி சந்தி அந்த நேரத்துல ஜபிக்கிறாரு, மத்தியானத்திலும் ஜபிக்கிறாராம். அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த 3 வேளை தேவனை நோக்கி கூப்பிட்டு நீங்க ஜபம் பண்ணி பாருங்களேன். தேவன் நீங்க என்ன முறையீடு வச்சிருக்கீங்க, உங்க ஜப குறிப்பு என்ன, நிச்சயமா அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். தாவீது ஒரு ராஜாவாக இருந்து சாக்கு போக்கு சொல்லாம இந்த நேரங்களை எடுத்து ஜபிக்கிறது போது, இன்னைக்கு நீங்க எதை வச்சு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? நேரம் இல்ல, காலை இல்ல, சொல்லாதீங்க. தேவனை நோக்கி கூப்பிடுங்க, ஜபம் பண்ணுங்க, நிச்சயமா உங்க ஜபத்துக்கான பதில் பெற்றுக்கீங்க. ஜபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, தாவீது ராஜா சொன்னது போல ஆண்டவரே, காலையில மத்தியான வேளை மந்தி செல்வி வேளையிலும் உங்களை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணி ஜபிப்போம் தகப்பனே. அப்பொழுது எங்கள் முறையீடுகளை கேட்பீர்கள் என்று வேத வசனம் சொல்கிறது போல உங்களுடைய தேவ ஜனங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எந்த விஷயத்துக்காக உங்களை நோக்கி அந்தி சந்தி மத்தியான வேளையில கூப்பிடுகிறார்களோ தகப்பனே, அவர்களுடைய ஜபத்தை கேட்டு அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு மன்றாட்டுக்கு பதில் தரும்படியாகவும் தேவனாக மகிமைப்படும்படியாக அவங்க ஜபிக்கிற ஜபத்துக்கு நாம் என்றும் ஆமேன் என்று பதில் தரும்படியாக தேவ சித்தத்தின்படி ஜபிக்கும்படியாகவும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். தேவ சித்தத்தின்படி ஜபிக்க வைப்பாங்க. அந்த ஜபத்துக்கு நிச்சயமா பதிலும் தருவார்கள். God bless you.